ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விவேகானந்தன். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ணுறேன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போனால் நீங்கள் எந்த ரேஷியோவில் எடிட் பண்ணுறீங்கன்னா அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 1:1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மீடியாவுக்குள்ளே போய் நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எவ்வளோ செகண்டுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுனால 10 செகண்ட். அதுக்கப்புறம் அது ஜூம், அதாவது சைடில் பிளாக் கலர் வருதில்ல, அதை எப்படி இது பண்ணுறதுன்னா அதை ஜூம் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி மீடியா லேயருக்குள்ளே போய் மீடியா அதுக்குள்ளே போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் அவுட் சிம்பிள் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே வந்து அதாவது பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளண்டிங்குள்ளே போய் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதில் கடைசி லாஸ்ட்டாக இருக்கிறதே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் லேயருக்குள்ளே போய் ஹேண்ட் ரைட்டிங், அதில் வந்து ஸ்கொயரு கலர் வந்து பிளாக் கலர் வச்சுட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டு அதே 10 செகண்டுக்கு வச்சு அந்த பிளாக் கலர் ஃபுல் இதாக வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி அதில் வந்து 20-25 வேணுங்கிற அளவு வச்சுக்கிட்டு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து பேக்குன்னு கொடுத்துருங்க, சென்ட் டு பேக்குன்னு கொடுத்துருங்க. அது தெரியாது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை செலக்ட் பண்ணி அதாவது ஓவரால் அனிமேஷனுக்குள்ளே போய் தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு தேவையான ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி லேயருக்குள்ளே போய் மீடியா இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, அதாவது லைட்ஸு, அதோட 70 கலர் இமேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை இன்சர்ட் பண்ணி அதேமாதிரி பிளண்டிங்கு ஸ்க்ரீனு அதை ரொட்டேட் பண்ணி இந்த கார்னர் ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் வர இடத்துல கார்னரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஓவரால் அனிமேஷனில் போய் அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. அதே 10 செகண்டுக்கு ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. அடுத்தது மீடியா, அதே மாதிரி கலர் இமேஜ் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். ரெட் கலர் சூஸ் பண்ணி அதையும் பிளண்டிங் ஸ்க்ரீன் அதையும் உங்களை ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு தேவையான சைஸில் ரீப்ளேஸ் பண்ணி இந்த கார்னர், அதாவது லெஃப்ட் சைட் கார்னர்லேயும் அதுக்கு மேலேயும் வைக்கணும். நீங்கள் திருப்பி அதை இன்சர்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இதே கலர்னால் அதை சூஸ் பண்ணி 3 டாட் இருக்கும் லெஃப்ட் சைடில், அது கூட டூப்ளிகேட் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் வச்சுட்டு அந்த ரெண்டாவதாக இது பண்ணதை செலக்ட் பண்ணி மேலே தூக்கி வச்சுருங்க. அவ்வளோ. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து அந்த ஃபாண்ட்டு, அதான் சென்டரில் ஃபாண்ட்டு, அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். திருப்பி லேயருக்குள்ளே போங்க. லேயருக்குள்ளே போனோமே லேயருக்குள்ளே போய் டெக்ஸ்ட்டு, அதில் வந்து உங்களுக்கு தேவையான இதை அடிச்சுக்கோங்க. நான் லவ்னு டைப் பண்ணுறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கலரில் ஷேடோவும் ரெட் கலர், க்ளோ ரெட் கலர், அவுட்லைன் ஆன் பண்ணிடுங்க. 3ஐயும் ஆன் பண்ணி எல்லாமே ரெட் கலரில் வச்சுருங்க. கலர் வந்து ஒயிட் கலராகவே இருக்கட்டும். இந்த 3 மட்டும் ஆன் பண்ணி ரெட் கலரில் வச்சுட்டு சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெடி. இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.